Blessed day everyone. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். இன்னைக்கு ஓரியன்டேஷன் டே. ஸோ ஃபர்ஸ்ட் போய் அவங்க சுற்றிலாம் பார்த்து அங்கே போயிட்டு தான் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இமெயில் போட்டிருக்காங்க என்ன எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போகுதுன்னு. அங்கே போய் பார்த்துட்டு ஆனந்த் இன்னைக்கு கிளாஸஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சுற்றி பார்க்குறது, கெட்டிங் டு நோ டீச்சர்ஸ், கெட்டிங் டு நோ தி ஸ்கூல் அந்த மாதிரி. ஏன்னா எல்லாருமே கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக புதுசாக தான் வருவாங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் கிரேடே கிரேட் 9 தான். ஸோ செகண்டரி ஸ்கூல். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் எல்லா கோர்ஸஸுமே. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீ. ஸோ இன்றைக்கி நாங்கள் 3 பேருமே ஸ்கூலில் போய் சுற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. டே இன் அவர் லைஃப் அனதர் ஒன். வாங்க. இந்த சிச்சுவேஷன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஸ்கூல் எல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியான பாட்டு பழைய பாட்டு. என்னன்னு சொன்னா, பள்ளிக்கூடம் போகாம பாடத்தை படிக்காம பரீட்சையும் எழுதாம நாம பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரே, அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும் அப்படின்னு ஒரு பாட்டு. இனிமே வந்து நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். காருக்குள்ள ஏறினதுமே ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டு நான் வந்து உங்களுக்காக பாட போறேன். அதனால நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட தயாராக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு நான் படிச்சோன்னா அது உங்களுக்குமே பிடிக்கும். நாளையில என்ன சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ தம்பி, how do you feel? ஸோ நேற்று நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பேக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஃபைண்ட் சும்மா ஒரு லைக் டெம்பரரி திங்ஸ் தான், பேசிக் திங்ஸ் தான் இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். அப்புறமா தான் ஏதாவது ரூலர் கம்பஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, கிளாஸ் ஸ்பெசிஃபிக் சப்ளைஸ் தேவைன்னா இனிமேல் தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் பஸ் இந்த நிற்குது. ரோட பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. இத்தனை நாள் நீங்க வந்து எங்களோட இப்போ நாங்க டிராவல் பண்ணி போறோம், அதாவது ஒரு ரைட் போயிட்டு இருக்கோம், டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம்னா நீங்க ரோட பாத்தீங்கன்னா அவ்வளோ பிஸியா கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கு. இவங்க எல்லாம் பூச்செடிங்க தண்ணி இல்லை கார்பேஜ் இந்த இது வருது. எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. ஸ்கூல்ல கிளம்புற வழியில சாமி இங்கே பாருங்க. அங்கே இருந்தாலே Go sit with your group, okay? What? Go sit with your group. There you go. We're gonna play some games together. You're gonna get to meet lots of new people, meet your crew, meet your link leaders, and we're gonna have some fun. There's something here for everyone at RE Mountain, whether that's arts, clubs, sports. You're gonna fit right in. Yeah. If you have any questions about that, feel free to ask your link leader. Moving forward, let's maybe use the stairs a little bit so we don't hop on other people's stuff. Meanwhile. எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு.
நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடினோம், கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்து பேசினோம், கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோம். இப்போ நாங்கள் மறுபடியும் ஜிம்முக்கு போயிட்டு நான் அம்மாவுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ வாங்க. ஹாய். How was your day? என்ன எல்லாம் நடந்துச்சு? Good. ம் Grade 9 ஆனது confusing. In the side of the bench, two sides, okay? ம் When I put my hand like this, you're gonna say E. This side, when I put my hand like this, you're gonna say E. ஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க, ஈகிள்ஸ். ஓகே, ஸ்கூல் மாஸ்காட் அதுதான். ஸோ யா, திஸ் வாஸ் grade 9, right? Not kindergarten? Okay. Cool. Just to confirm. 2,000 years later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏர்லி டிஸ்மிஸல். என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் டே. அதனால நாங்கள் இப்போ பேங்க்குக்கு வந்திருக்கோம். லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு என்னது ஷாப்பிங் அண்ட் கைண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப் இன்னைக்கு இருக்குது. ஸோ மாஸ்டர் மைண்ட் டாய்ஸ் வந்திருக்கோம். கோட் படமா இதில் இருந்து தான் அவங்க சுட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டோரியை. The greatest of all time. ஸோ பேபி டாய் Includes 6 squishy girls. இது பார்த்தீங்கன்னா நான் பேபியாக இருக்கும்போது அம்மா இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏர்லி 2000s அப்போயே இதை வச்சுருந்தோம். அது வந்து ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரே புக்கில் இந்த மாதிரி இப்படி ஸ்பைரல்ஸ் வச்சு புக்ஸை மாற்றி இந்த பெண்ணை வச்சு இப்படி கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி. ஆனால் பெண்ணு இது வீட்டிலேயே இருக்கு, நாங்கள் இன்னுமே வச்சுருக்கோம். $50 கொடுத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்பீக்கர் மாதிரி வச்சிருக்கோம், மைக்கா ஸ்பீக்கர். அது வந்து இப்படி வச்சு செப்பரேட்டாக பென் இருக்கும் கனெக்டடாக. I almost wanted to follow. பாருங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கும் இதே மாதிரியே கண்டினியூஸாக அப்படியே போயிட்டு இருக்கும் போது இதே ரூட்டீன். ஆனால் சம்டைம்ஸ் நாங்கள் வேறு ஏதாவது ரூட்டீன் மாறி இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு vlogல சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா பார்க்கலாம். ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பார்க்கறதுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், ஆனால் எல்லாருமே சேஃபாக சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரியே நீங்கள் எல்லாரும் எப்போவுமே சேஃபா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Have a blessed day.